சம்டைம்ஸ் தோணும், ஏன்டா இவன் மட்டும் அவனை மாற்றிக்கவே மாட்டேன்றான், எவ்வளவோ லைஃப்பில் அடி வாங்கிட்டு ஆனால் அவனை மாற்றிக்கவே மாட்டேன்றானே, என்ன ரீசனாக இருக்குன்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். ஸோ 2 விஷயம் இருக்குது, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட்னு இருக்குது. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னால் நான் இது தான், வேறு எதுவும் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. க்ரோத் மைண்ட் செட்னால் நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸும் எடுக்கிறது. இப்போ ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது, அது ஒரு ஃபீட்பேக். என்ன மிஸ்டேக் பண்ணோன்றதை சிந்திக்க வைக்கும். அதே மாதிரி நான் இதில் குட்டாக இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது, நான் இன்னும் இதில் குட் ஆகவே இல்லை அப்படின்னு யோசிக்கணும். எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கவே கூடாது, இதிலிருந்து எனக்கு என்ன சொல்லித்தரப்போகுது அப்படின்னு மட்டும் யோசிக்கணும். சக்ஸஸ்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் எல்லாருக்குமே உண்டு. ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்.